வேலையை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் வந்து சொல்றதில்ல, ஒரு ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் வாங்க, வெறும் 50,000 தான் கொண்டு வாங்க, 1 லட்சம் ரூபாய் தான் கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு அமைச்சு தரோம், பிளாஸ்டிக் கழிவு எப்படி மாற்றலாம், நூல் பஞ்சை எப்படி மாற்றலாம். ஸோ 24 மணி நேரமும் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக செயல்படக்கூடிய இந்த இளைஞருக்கு பழனி சொல்லுங்க சார்பாக நன்றியும் பாராட்டியும் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு விழா இறுதி ஆரம்பமாகிறது. இனிய காலை பொழுதில் கூடி மகிழ்வோம் என்ற ஒரு கோட்பாடோடு தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வெவ்வேறு திறமைகளுடன் நட்பு என்ற ஒரு உறவோடு ஒருங்கிணைக்கப்பட்டு நம்மை நாமே கௌரவித்து சந்தோஷப்படும் இந்த நன்னாளில் திருப்பூருக்கு வருகை தந்து விருதுகள் வாங்க காத்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் எங்கள் குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விருது வழங்கும் விழா, விருது என்றாலே அதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த விருதினை வழங்கும் மனுநீதி சோழர் கரங்கள் விருது. அப்ப அந்த அமைப்பினர் வந்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய பன்முக சிந்தனையாளர்களையும் திறமையாளர்களையும் இனம் கண்டு அவர்களை கௌரவப்படுத்தவும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த விருது வழங்கும் விழாவினை திருப்பூரில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்வதில் எப்போதுமே எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, குடும்ப விழாக்களில் உறவினர்கள் தான் அதிகம் கலந்து கொள்வார்கள். அரசியல் விழாக்களில் கட்சி சார்ந்த நபர்கள் தான் கலந்து கொள்வார்கள். அந்த இடங்களில் எல்லாம் ஒருவித எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு விதமான தேடல் இருக்கும். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜாதி மத இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த சோசியல் மீடியா வாயிலாக பன்முக திறமைகளை இந்த உலகிற்கு பறைசாற்றி இது போன்ற நன்னாளில் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்ப விழாவாக நடத்தி மகிழக்கூடிய இந்த மக்களோடு நானும் கலந்து பயணிப்பதில் எப்போதுமே மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். தேசிய ஒருமைப்பாடு என்பது மக்களிடையே அதிகம் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த தேசிய ஒருமைப்பாட்டை இது போன்ற விழாக்கள் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். அதன் மூலம் உங்களின் சந்திப்புகள் மூலம் உங்கள் உறவுகள் பலப்பட வேண்டும். இந்த உறவுகள் பலப்படுவதன் மூலம் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட்டு நமது தலை சிறந்த சமுதாயம் உருவாக வழிவாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதால் தான் இது போன்ற விழாக்களை நாங்கள் தவிர்ப்பதே இல்லை. எப்போது அழைத்தாலும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயங்களை உங்கள் மூலம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இது போன்ற விழாக்களை நாங்க புறக்கணிக்காம வந்து உங்களை கௌரவிக்க வந்திருக்கோம். ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கிராமத்தில், அதாவது இன்னைக்கும் எங்க ஊர்ல ஒரு 19 வீடு தான் இருக்கு, அந்த கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு வேலை தேடி வந்த 600 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு டைரிங்ல சூப்பர்வைசராக வேலை கிடைத்தது. அன்றைய தினம் என் மனதில் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதே திருப்பூரில் நம்மளும் ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். ஒரு 9 மாசம் தான்
வேலையில இருந்தேன். அதுக்கப்புறம் சுய தொழில் தொடங்கினேன். என்னுடைய சொந்த ஊர் தென்னார்காடு மாவட்டம், திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு வில்லேஜ். இந்த ஊர் புதுசு, இந்த மொழி எனக்கு புதுசா இருந்தது, கொங்கு மொழி. இங்க இருக்கக்கூடிய மக்கள் புதுசா இருந்தாங்க. ஆனால் இவர்களோடு ஒருங்கிணைந்து உறவை உருவாக்கி, ஒரு நட்பை உருவாக்கி, அதன் மூலம் தொழில் தொடங்கி, தொழில் வளர்ச்சியின் மூலம் இன்று 13க்கும் மேற்பட்ட தொழில்களை இந்த திருப்பூர் மாநகரில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிராமத்திலிருந்து அந்த இளைஞனால் இது சாத்தியம் என்பது என்னால் நிரூபணமானதனால், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் கிராமத்திய இளைஞர்களும் தொழில் வாய்ப்பை பெற வேண்டும், வேலை வாய்ப்பை பெற வேண்டும், அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 12 ஆண்டுகளுக்கு முன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவினேன். இந்த அறக்கட்டளையின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்வது மட்டுமல்லாமல், தொலைநோக்கு சிந்தனையோடும் சமுதாய பார்வையோடும் இனம் கண்டு இளைஞர்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெண்கள் மேம்பாடு பெறுவதன் மூலம் குடும்பம் வளர்ச்சி பெறும். ஒரு குடும்பம் வளர்ச்சி பெற்றால் கிராமம் வளர்ச்சி பெறும். ஒரு கிராமம் வளர்ச்சி பெற்றால் ஒரு நாடு வளர்ச்சி பெறும். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட நாங்கள் கிராம வளர்ச்சிக்காகவும் பெண்கள் மேம்பாட்டிற்காகவும் சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி, வீட்டில் இருந்து எளிதாக தொழில் செய்யக்கூடிய வகையில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்து, சிரமம் இல்லாமல் பெண்கள் வீட்டில் இருந்தே தொழில் செய்யும் வகையில் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, அதன் மூலம் அவரது வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து 2021ஆம் ஆண்டு ஒரு 100லிருந்து ஒரு 150 பெண்களுக்கு மட்டும் சுய தொழில் வாய்ப்பை உருவாக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துல ஒரு 75,000 முதலீட்டில் வீட்டில் இருந்தே ஒரு சிறிய தொழில் செய்யக்கூடிய வகையில் பனியின் துணியிலிருந்து நூல் வேஷ்டி பிரித்தெடுக்கும் தொழிலை அறிமுகப்படுத்தினேன். இன்று 4,900க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்து, அதன் மூலம் குறைந்தபட்சமாக ஒரு 20,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இது வெளியில சென்று வேலை பார்க்க முடியாத பெண்கள் வீட்டிலேயே வீட்டு வேலைகளை முடித்து அவர்கள் இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் இந்த தொழிலை செய்யும் வகையில் இதை ஒரு பைபேக் திட்டமாக, அதாவது அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நமது நிறுவனருக்கு வாங்கி விற்கும் வகையில் அந்த திட்டத்தை வடிவமைத்து, அதுபோலவே இந்த திருப்பூரில் கிடைக்கக்கூடிய அந்த பனியன் துணி தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கும் வகையில் இலவச டோர் டெலிவரியில் அந்த துணி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் 4,900 நபர்கள் பயனடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கொஞ்சம் டஸ்ட் வரும். அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, வயதானவர்கள், ஓய்வூதியதாரர்கள், இவங்கெல்லாம் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு நைட்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கறாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் ஓய்வூதியதாரர்கள் தன்னுடைய மருத்துவ செலவிற்காகவும் குடும்ப செலவிற்காகவும் சம்பாத்தியம் பண்றதுக்கு அவர்கள் வாட்ச்மேன் வேலை பார்க்கறாங்க. கொசுக்கடியில தூக்கம் இல்லாமல் அந்த வேலை செய்யறாங்க. அது போன்ற நபர்கள் சிரமம் இல்லாமல் தொழில் செய்வதற்கு வசதியாக இந்த கோன் பைண்டிங், டியூப் பைண்டிங், தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பைண்டிங், கோன் பைண்டிங் தொழிலை அறிமுகப்படுத்தணும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இயந்திரத்தை வாங்கி நீங்க வீட்டுல ஒரு பகுதியில அதை வச்சு அதற்கு தேவையான மூலப்பொருளை எங்ககிட்டயே வாங்கி நீங்க வைன் பண்ணி கொடுத்தா மாசம் ஒரு 18,000 இருந்து 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக அதை அறிமுகப்படுத்தினோம். இதுவரை 1,870 பேர் அந்த இயந்திரங்களை வாங்கி தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து அவர்கள் அந்த தொழிலை செய்வதன் மூலம் அந்த பகுதியில் சில பேருக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்துல மரத்திற்கு மாற்றாக, அதாவது இயற்கையை அழித்து மனிதன் இந்த மரங்களை பயன்படுத்துகிறான். அதற்கு மாற்றாக வரக்கூடிய அந்த யூபிவிசி தொழிலை அறிமுகப்படுத்தணும். இதுவரைக்கும் 30 ஃபேக்டரி தமிழகத்துல அறிமுகம் செய்ய உற்பத்தியை தொடங்கி இருக்குது. அதன் மூலம் இன்னைக்கு 200 நபருக்கு மேல பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சமுதாய சிந்தனையோடும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடும்
பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம கையாள வேண்டும். மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த பிளாஸ்டிக் கையாளப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது உங்கள் பகுதியில் தூக்கி வீசப்படும் அந்த தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், இதையெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி அதை ஒரு இயந்திரத்தின் மூலம் உடைச்சு கொடுத்தா கிலோ 40 ரூபாய்க்கு நமது நிறுவனம் இதை வாங்கிக்குது. இந்த உடைத்து கொடுக்கப்படும் அந்த பாட்டில் துகள்கள் எல்லாம் திருப்பூரில் பிரபலமான ஒரு மில்லுல நூலாக மாற்றப்பட்டு கார்மெண்ட்ஸா மாற்றப்படுது. அதனால தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் நம் மண்ணை பாதிக்கிறது, இயற்கையை பாதிக்கிறது. இயற்கையை பாதுகாக்கவும் எதிர்கால சந்ததிக்கு மண் மாசில்லா மண்ணை கொடுப்பதன் மூலம் விவசாயத்தை பாதுகாக்கவும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு தலையாய சிந்தனையோடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் இந்த பிளாஸ்டிக் கழிவு ப்ராஜெக்ட் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு தொண்டு நிறுவனமும் ஒரு சில விஷயங்களை கையில் எடுக்கும். சில தொண்டு நிறுவனங்கள் ஏழைகளுக்கு உதவுவாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுப்பாங்க, சில ஊரை சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா நமது தொண்டு நிறுவனம் ஏழை இளைஞர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அவர்கள் வாழ்நாளில் தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த மனுநீதி சோழர் கரங்கள் அமைப்பு விருது, அதாவது கண்மோனை அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுல எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்தாலும் நட்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துலதான் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கோம். அதனால இதுக்கு அழைப்பு என்பது ஒரு அழைப்பு நேர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லாம நமது விழாவை நம்மை கூடி மகிழ வேண்டும், நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த தேசிய ஒருமைப்பாடு வளரும் என்ற ஒரு நோக்கத்தோட இங்க வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன். விருது வாங்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் தொடர்ந்து இந்த விருதுகளை, இது போன்ற விருதுகளை நீங்கள் அதிகம் பெற வேண்டும். பல்வேறு உங்களுடைய திறமைகளின் மூலம் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும். உங்களால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும். உங்கள் பகுதியை மேம்படுத்த சமுதாய சிந்தனையோடு உங்கள் செயல் இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த சமுதாயத்திற்கு உகந்ததுதானா, மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கிறதா, நம்மால் இதை செய்வதன் மூலம் இந்த சமுதாயம் மேம்படுமா என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இங்கு விருது வாங்க அமர்ந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகநக அகநக முகநகையே